Hi, this is Narmada from Vista Academy Erode. Alpha Numeric Series அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மாடல் 3 பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு மாடல் 1 மாடல் 2 பார்த்துருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் டிராப்டு ஃப்ரம் தி எபோவ் சீரீஸ் விச் எலமெண்ட் வில் பி தி 13th to the right of 25th element from the left end அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ரைட்னு ரெண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம சப்ராக்ட் பண்ணுவோங்களா? அதாவது ரைட் பிளஸ் ரைட்னா வந்து சப்ராக்ட் பண்ணும், லெஃப்ட்னாலும் சப்ராக்ட் பண்ணுவோம், ரைட் லெஃப்ட்னு மாறி வந்ததுன்னா ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ வந்தது எப்படின்னா ரைட்னு வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். அப்ப சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், 25 மைனஸ் 13 போட்டீங்கன்னா என்ன கிடைக்குது, 12th element கிடைக்குதுங்களா? அப்ப 12th element பார்க்கணும். எதுல இருந்து பார்க்கணும்னா ரைட் எண்ட் எதுல முடியுது அப்படின்னு பார்ப்போமா? அப்ப ரைட்ல முடியறதால ரைட்ல இருந்து 12th element பார்க்கணும். அப்ப ரைட்ல இருந்து 12th elementனா அங்க பாருங்க 3-ஆ பிரிச்சிருக்கு. 5-5-ஆ பிரிக்கும் போது மொத்தமா அங்க 3 மட்டும் இருந்ததால 3ன்னு பிரிச்சிருக்கேன். அப்ப 5 + 5 = 10. அப்ப மொத்தம் 13th element B வந்து 13th elementா இருக்கும். ஆனா 12th element கேக்குறாங்க. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் ஆர் டிராப்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சிம்பிள்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி பார்க்கணும். இப்ப 12th elementனா நமக்கு அந்த டாலர் சிம்பிள் தான் வரும். அந்த எஸ் அப்படின்னு போட்டுக்கலாம், அந்த டாலர் சிம்பிள் தான் வரும். ஆனா நமக்கு என்ன சிம்பிள்ஸ் எலிமினேட் பண்ணணுங்களா? அப்ப சிம்பிள்ஸ் எலிமினேட் பண்ணுங்க. எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு அந்த சி போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்களா, அது ஒரு சிம்பிள், அட் சிம்பிள் ஒன்று இருக்கு, அப்ப டாலர் சிம்பிள் ஒன்று இருக்கு. அப்ப இந்த 3 சிம்பிளை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்டெப் தள்ளி போகணும்னு அர்த்தம். அப்ப அதுக்கடுத்து எலமெண்ட் பி, அதுக்கடுத்தது டு ஏ. அப்ப தேர்ட் எலமெண்ட் எது, ஏ தான். அப்ப ஏங்கிறதா நமக்கு என்னவா இருந்திருக்கும், 12th elementா இருந்திருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? சிம்பிள்ஸை டிராப் பண்ணிட்டு நம்ம எழுதுறோம், ஒரு சீக்வன்ஸ் எழுதி அதுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டைம் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த எலமெண்ட் 12th வரும்னு பார்த்துட்டு அதுல எவ்வளவு சிம்பிள்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து அந்த பொசிஷனை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா அந்த பொசிஷனை ஆட் பண்ணிக்கோங்க. இங்க 3 சிம்பிள்ஸ் வந்ததால 3 பொசிஷனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். இப்போ 3 பொசிஷன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் பி இருக்கு, செகண்ட் 2, தேர்ட் ஏவா இருக்கிறதால அப்ப 12th பொசிஷன் என்னவா இருந்திருக்கும், ஏவா இருந்திருக்கும். ஏன் சிம்பிள்ஸை டிராப் பண்ணலாம். இப்போ சிம்பிள்ஸை டிராப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர், ஏதா வருது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். if all the numbers are dropped from the above series which element will be the 5th to the right of 12th element from the left end அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்னு மாறி இருக்கு. அப்ப ரைட் லெஃப்ட்னு மாறி வந்தா என்ன பண்ணும், ஆட் பண்ணும் நம்ம பார்த்தோங்களா? இப்ப ரைட் லெஃப்ட்னு வந்துச்சுனாவே ஆட் பண்ணும். இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 12 என்ன வரும், 17th element. எதுல இருந்து பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கணும். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் எது, இதுதான் நமக்கு லெஃப்ட், அது ரைட். அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 17th element பார்க்கணும். ஆனா இங்க நம்பர்ஸ் ஆர் டிராப்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 17th element கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் டிராப் பண்ணிக்கலாம். இப்ப 5, 10, 15, அப்ப 16, 17 நம்பர் எதுவும் வந்திருக்கும், எம்மா வந்திருக்கும். ஆனா எம் தான் ஆன்சர் ஆனா கிடையாது, நம்ம நம்பர்ஸ் டிராப் பண்ணும். அப்ப நம்பர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 9 ஒன்று இருக்கு, அடுத்தது 1, 5, அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 3, அவ்வளவுதான். அப்ப மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 4 நம்பர்ஸ் இருக்குங்களா? அப்ப அந்த 4 நம்பர்ஸ் இங்க ஸ்பிளைஸ் தள்ளி போடுங்க. அப்ப எம்முக்கு அடுத்தது 9 இருக்கு, அப்ப அதுவும் வராது, அதை விட்டுருங்க. அப்ப சி, அடுத்தது பி, அடுத்து இந்த நம்பரையும் விட்டுருங்க. அப்ப யூ, ஆஸ். அப்ப பார்த்தோம்னா ஆஸ் தான் நமக்கு ஆன்சரா வரும். ஏன்னா 4 நம்பர் இருக்கிறதால அந்த 4 பிளேஸ் தள்ளி போவோம். அதுக்கப்புறமும் நமக்கு நம்பர் வந்ததுன்னா அதையும் ஸ்கிப் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது, ஆஸ் அப்படிங்கறத ஆன்சரா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மாடல் 1 மாடல் 2 பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா மாடல் 1ல தான் நான் சொல்லியிருப்பேன், ரைட்னு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணும். அதாவது ரைட்னு வந்தாலும் ஓகே, லெஃப்ட்னு வந்தாலும் ஓகே, நம்ம சப்ராக்ட் பண்ணும். இதுவே ரைட் லெஃப்ட் மாறி வந்துச்சுனாவே ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்மளால இதுவரை சால்வ் பண்ண முடியும். நம்பர்ஸ் டிராப்னு கொடுக்கலாம், இல்லைன்னா சிம்பிள்ஸ் டிராப்னு கொடுக்கலாம். இங்க லெட்டர்ஸ் இருக்குல்ல, லெட்டர்ஸ் டிராப்னு கூட கொடுக்கலாம். எது டிராப்னு கொடுத்தாலும் நம்ம நார்மலா அந்த வேர்டை கண்டுபிடிச்சிட்டு அதுல எவ்வளவு சிம்பிள்ஸ் இருக்கா, இல்ல லெட்டர் டிராப்னு கொடுக்குறாங்களா, எது டிராப்னு கொடுக்குறாங்களோ அது எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிட்டு அந்த பிளேஸ் தள்ளி நீங்க மார்க் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். தேங்க்யூ.